சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 68. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் மகிமை பார்த்தீங்கன்னா சொன்ன பாருங்க. ஐயப்பன் அவன் குழந்தை செல்வத்தை, அவன் கொடுத்த செல்வத்தை எப்படி சோதனை கொடுத்து சாதனையாக்கி அவனுடைய மலைக்கு இட்டுன்னு வந்தான் பாருங்க. இட்டுன்னு வந்துட்டு அந்த 18ஆம் படியில பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட கருவறையில நின்று ஐயனை வந்து இருமுடியோட குழந்தை இந்த கையில வச்சு ஐயனை கையெழுத்து கும்பிட்டு இந்த கையை திருப்பி பார்க்கும்போது ஐயப்பனுடைய பிரசாதம் இருக்கு. எப்படிங்க அவனுடைய சொன்ன பாருங்க, அவனுடைய கருணையின் வடிவான சக்தியின் தெய்வம் அவனுடைய பிரசாதத்தை கையில கொடுக்குது. பிரசாதம்னா அங்க உள்ள பிரசாதம் இல்ல, சொன்ன பாருங்க, அவன் சின்மூத்திலிருந்து வந்தது அந்த பிரசாதம். அது நான் அறிந்தேன், என்னை உணர வைத்தான் பகவான், ஆனந்த கண்ணீர் அள வைத்தான். அந்த கோயில் கருவறையில ஐயனோட விபூதியும் சந்தன இலையில தான் கொடுப்பாங்க. பிரசாதம்லாம் இதுக்கு கொடுத்தது கிடையாது உள்ள, எனக்கு தெரிஞ்சு. ஆனா யாருமே என் கையில கொடுக்கல. இப்படி மூடி இந்த கையில இப்படி பாக்குற வெள்ளை துணியில பிரசாதம் கட்டி ஐயப்பன் பகவான் எனக்கு கொடுத்தார். அவனை கருவின் வடிவான நிலைங்க ஐயப்பன். எவ்வளவு பெரிய ஒரு சக்தியின் வடிவம் பாருங்க. தாம் புள்ள எவ்வளவு சோதனையை தாண்டி வந்து அவனுக்கு அந்த எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பான். அந்த கண்ணீருக்கு அவன் ஆனந்த சந்தோஷத்துல என்ன மிதக்க வச்சாங்க. ஐயப்பன் ஆனந்த கண்ணீர் அழ வச்சான். கஷ்டத்துல என்ன அழ வச்சு ஆனந்த கண்ணீர் அழ வச்சான் பகவான் ஐயப்பன். உலகத்திலே கிடைக்காத பக்தர்களுக்கு எனக்கு ஐயப்பன் கொடுத்தான். எத்தனை பேர் கிடைச்சிருந்து கூட எனக்கு தெரியல. இந்த இடத்துல இருந்து பகவான் கருவறையிலிருந்து சொல்றேன் நான் பாருங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை கேட்ட அந்த குமுளி மேல உச்சியில மலை ஏறி நிற்கும் போது சொன்ன பாருங்க, ஐயப்பா இது நீ கொடுத்த செல்வம், திரும்பி வருதும் போறதும், உங்க இனிமே குழந்தை கண் வாமிட்டு எடுக்கக்கூடாது, குழந்தை நிலவுல போய் நிற்குது, இனிமே இதுக்கு பாதுகாவல நீதான் இருக்கணும் சொன்ன பாருங்க. கருப்பண்ணசாமி உள்ள நாங்க 4 பேர் இருந்தோம், காரில் 5 பேரா உள்ள உட்கார்ந்து என்ன உணர வச்சான் பகவான் ஐயப்பன். அதே மாதிரி அங்கிருந்து குழந்தை நல்லா விளையாடிக்கின்னு போய்க்கின்னு நல்லா வீட்டுக்கு வர வரைக்கும் ஐயப்பன் குழந்தைய சந்தோஷமா அவ்வளவு ஆனந்தமா வச்சிருந்தாரு. வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுக்கும் போது ஆனந்த மழையா பெய்கிறான் பகவான் ஐயப்பன் பாருங்க. மாலை போட்ட நாள் முதல், பூஜை பண்ண நாள் முதல், ஐயன் கருவறை சன்னதிக்கு சென்ற நாள் முதல், ஐயனை பார்த்து வந்து வீட்டுக்கு மறுமுறை ஆனந்த மழையில் நினைய வைக்கிறான் பகவான் ஐயப்பன் பாருங்க. எப்படிப்பட்ட சக்தியின் வடிவம் பாத்தீங்களா? ஆனந்தத்தில் ஆனந்த கண்ணீரில் நனைய வைத்தான். அவன் ஆனந்த சந்தோஷத்தில் மழையாய் எங்களை ஆசீர்வாதம் செய்கின்றான் பகவான் ஐயப்பன். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வடிவமான கடவுள் பத்தி இங்க பேசுறதுக்கு என்ன அர்ப்பணித்தான் பாருங்க ஐயப்பன். நான் என்ன புண்ணியம் செஞ்சேனே தெரியலங்க பகவான் மகிமை பத்தி பேச. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாவ் மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை சொன்ன பாருங்க. ஐயப்பனை பத்தி பேசின்னு இருந்தேன். பூ இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சு ஐயப்ப விக்கிரகத்துல இருந்து பூ ஊத்துதுங்க. அவனை பத்தி பேசும்போது நான் என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஐயப்பனுடைய வடிவம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஆத்மஞான ஜோதியே சரணம் ஐயப்பா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.